ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். நேத்து ஒரு 12 மணி போல அரிசியும், உளுந்தும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். நான் வந்து சாயந்தரம் 5:30லேருந்து 6 மணி அந்த மாதிரி அரைப்பேன். கரெக்ட்டா இருக்கும். காலையில பொங்கி வர்றதுக்கு, இட்லி ஊத்துறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும் எனக்கு. நீங்கலாம் எப்படி மத்தியானம் ஊற வச்சு அரைப்பீங்களா? இல்ல நைட்டு ஊற வச்சு காலையில அரைப்பீங்களா? நெறைய பேர் வந்து நைட்டும் ஊற வச்சுட்டு காலையில அரைப்பாங்க. இல்ல காலையில விடிகாலம்பற ஊற வச்சுட்டு, ஒரு 9 மணி போல அரைச்சுட்டு கரைச்சு வைப்பாங்க. எனக்கு வந்து ஈவினிங் தாங்க செட் ஆகும் எப்பவுமே. ஆப்பத்துக்கோ, தோசைக்கோ போட்டாக்கா எல்லாத்தையும் ஒண்ணா ஊற வச்சுட்டு, அரைச்சு எடுத்து வச்சுருவேன். கரெக்ட்டா இருக்கும். சாயந்தரம் வந்து அந்த பூக்காரம்மா வந்திருந்தாங்க. 2 பேர் சொல்லியிருந்தேன்ல, அதில ஒருத்தவங்க வந்து இவங்க தான். பெரியவங்க அந்த அம்மா. இவங்க வந்து முதல்ல வந்து வெளியே அந்த கேட்டு தெரியுது பார்த்தீங்களா? அங்கேருந்து தான் குரல் குடுப்பாங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கிட்டயே வந்து பெல் அடிச்சிடுறாங்க. பூவ குடுத்துட்டு போயிட்டா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. சரி நானும் கண்டிப்பா வாங்கிறேன்னு சொல்லிட்டு, பன்னீர் ரோஸும், அப்புறம் வந்துட்டு மல்லிப்பூவும் குடுத்துருந்தாங்க. அதான் வாங்கியிருந்தேன். நேத்து இவங்க கிட்ட வாங்கிட்டேன். இன்னொரு பொண்ணு வருவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்ககிட்ட இன்னைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி வாங்கிக்கலாம். யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அவங்க முகத்த பாருங்க. பார்க்கும்போதே வாங்கணும் போல தோணும். அதனால தான் இவங்ககிட்டயும் வேண்டான்னு சொல்லாம வாங்கிர்றேன். அப்புறம் 5:30 மணிக்கு அரிசிய நல்லா கழுவிட்டு அரைச்சு வச்சுட்டேன். சூப்பரா இருக்கும் நம்ம வீட்ல இட்லி, தோசையெல்லாம் எப்பவுமே. இந்த வீடியோ இன்னைக்கு காலையில எடுத்தது. இன்னைக்கு காலையில வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு, ஃபஸ்ட்டு மாவ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா பொங்கி இருந்துச்சு மாவு. இப்படி பொங்கி இருந்தா தான் இட்லி நல்லா வரும். ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊத்தி வச்சுட்டேன். நான் டெய்லி காலையில வந்து சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சியும், நைட்டு வந்து திருப்பொன்னூசலும் பாடிக்கிட்டுருக்கோம் எங்க குரூப்பில. சிவசேனைன்ற குரூப் இருக்கு எங்களுக்கு. அதில வந்து இந்த பாடல் பெற்ற கோயிலுக்கெல்லாம் போறோம்ல, முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாசம் மாசம் வந்து பாடல் பெற்ற சிவஸ்தலத்துங்களுக்கு போயிட்டுருக்கோம். அந்த குரூப்பில வந்து டெய்லி காலையில திருப்பள்ளி எழுச்சியும், நைட்டு வந்து திருப்பொன்னூசலும் பாடணும். நான் பால் ஊத்தி வச்சுட்டு கரெக்ட்டா அந்த பாட்ட பாடிடுவேன். போயிட்டு பூஜை ரூம்ட்ட நின்னு பாடிட்டு வந்துருவேன். அதுக்குள்ள பாலும் கரெக்ட்டா கொதிச்சிருமா, வந்து டீ போட்டு குடிச்சுருவோம். இப்படி தான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பாட்டும் பாடும்போது அவ்வளோ மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். காலையில வந்து சிவபெருமானுக்கு அவர் எந்திரிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுறோன்ற மாதிரி மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். இட்லிக்கு மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு, தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் சீரகம், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 4, 5 சவுண்டு வச்சு வேக வச்சுட்டேன். அப்ப தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு சட்னி அரைக்காம இந்த சாம்பார் வைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நேத்து வாங்குன மீன் வந்து பாதி மீன் ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த மீன் வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, சாம்பார் வச்சுட்டேன். இட்லிக்கு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு வந்து மிளகா கிள்ளி சாம்பாரும், மீன் வறுவலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் சாம்பார் வச்சுட்டேன் இன்னைக்கு. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அத கரைச்சி விட்டுட்டு, புளி கொஞ்சம் கண்டிப்பா ஊத்தணும். அப்ப தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பாட்டுக்கும் ஊத்தி சாப்பிட போறோம்ல. அதனால கொஞ்சம் புளி ஊத்திட்டு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பு தாளிச்சு அதில ஊத்திட்டா போதும். கரெக்ட்டா இருக்கும். புளி ஊத்தி கொதிக்க விடுறதுனால மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கட்டினாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி இட்லிக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோடவும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இன்னைக்கு ஓரேடு இட்லி தாங்க ஊத்துனேன். நான் வச்சிருக்க இட்லி சட்டி வந்து 2 தட்டு இருக்கும். ஒண்ணுத்துல வந்து 7, ஒண்ணுத்துல 5 குழி இருக்கும். 7 இட்லி தான் ஊத்துனேன். அவங்களுக்கு 4 இட்லி, எனக்கு 3 இட்லி. கரெக்ட்டா இருந்துச்சு காலையில டிஃபன் வேலை. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, பாத்திரத்தலாம் ஒதுங்க வச்சு, பாத்திரம்லாம் நல்லா கழுவியாச்சு. வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு, பூஜை வேலையும் முடிச்சாச்சு. கோயில்ல அந்த அம்மாக்கு அன்னைக்கு அரிசி வாங்கி குடுத்துருப்பாங்க. வந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி அன்னைக்கே வாங்கி குடுத்துட்டாங்களாம் அரிசி. கோயில்ல வந்து பின்பக்கம் பெருக்கிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த அம்மா. அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு போய் குடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதையும் சொன்னாங்க. மத்தியானத்துக்கு சுட சுட சாதம் வடிச்சுட்டு, மீன் வறுத்திருந்தேங்க. அந்த மீன் வறுவலோட மிளகாய் கிள்ளி சாம்பார ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. நெறைய பேருக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.